இந்த மாதத்துக்கு கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கடந்த ஃபாஸ்டிங் பிரேயர்லேயே தந்து விட்டார். எசேக்கியேல் 34:29. நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். ஆமென். கர்த்தர் கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணினார். எப்படி யோபுக்கு எல்லாமே ரெட்டத்தனையா கிடைச்சு தெரியுமா யாருக்காவது? ஆமென். யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாட்டினார். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம். யோபுக்கு எல்லாம் நஷ்டம் ஆச்சுன்னு தெரியும். எப்படி நஷ்டம் ஆச்சுன்னு தெரியும். கல்தையர் வந்தாங்க, சபையர் வந்தாங்க, காற்று அடிச்சுட்டு போச்சு, அக்கினி வந்தது. ஸோ அவன் லைஃப்ல என்ன நடந்து இப்படி ஆச்சுன்னு தெரியும். ஆனா யோபு லைஃப்ல எப்படி எல்லாமே ரெண்டத்தனையா கிடைச்சு. கர்த்தர் தான் ஆசீர்வதித்தார். ஆனா எப்படி ஆசீர்வதித்தார் ஏதாவது தெரியுமா நமக்கு? தெரியாது. யோபு கிட்ட கேட்ட இதுதான் யோபு சொன்னார். அவருடைய ரகசிய செயல் இது நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இனி இவன் லைஃப்ல பஞ்சம் கிடையாது. இனி இவன் லைஃப்ல அவமானம் கிடையாது. இனி இவன் லைஃப்ல துக்கம் கிடையாது. இனி இவன் லைஃப்ல சாம்பல் கிடையாது. இனி இவன் லைஃப்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த காலை வேளையில கர்த்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்துல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 9ஆம் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. என் அவமானத்தை நீக்கும்படி, என் பஞ்சத்தை நீக்கும்படி, என்னை திருப்திப்படுத்தும்படி, நான் களி கூறும்படி கர்த்தர் எனக்காக ஒரு கீர்த்தி பொருந்திய நாட்டை எழும்ப பண்ணுவார்.